அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் தலைமையகத்தின் திட்டமிடல் மூலமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மை பாரத் கேந்திரா அலுவலகம் மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட மை பாரத் கேந்திரா சார்பில் வருகின்ற 28ஆம் தேதி பெரியாம்பட்டி பேருந்து நிலையம் முதல் சப்தகிரி ரோடு வரையில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கான ஒரு விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி கொண்டும் வாக்களிப்பினுடைய அவசியம் பற்றிக்கான விழிப்புணர்வு கருத்தரங்களை கையில் ஏந்தி கொண்டும் நடக்க இருக்கிறார்கள். மேலும் மூவர்ண கொடி ஒரு ஆடை அணிந்து வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்த இருக்கிறார்கள். மாணவர்களுக்கிடையான ஒரு ஸ்லோகன் போட்டியானது நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் மை பாரத் சார்பில் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான நோக்கம் என்னவென்றால் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் கட்டாயம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும், மேலும் 18 வயது பூர்த்தி அடைந்து ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும், நம் ஜனநாயகத்தின் கடமையாற்ற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அனைத்து மக்களிடத்திலும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நிகழ்ச்சியானது நடத்த நமது மை பாரத் அலுவலகங்கள் திட்டமிடப்பட்டு நிகழ்ச்சியானது நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு இளைஞர் மன்றத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் மற்றும் அரசு அலுவலர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு தருமபுரி மாவட்ட மை பாரத் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.